வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் நவம்பர் 4 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட நவம்பர் 1, 2, 3 வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். தொழுநோயை அறிவிக்கத்தக்க ஒரு நோயாக அறிவித்து அதன் பரவலை தடுப்பதற்காக வலியுறுத்திய மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து மகாராஷ்டிரா. ஏன்னு பார்த்தீங்கன்னா 2027க்குள்ளே வந்து தொழுநோய் பாதிப்பில்லாத மகாராஷ்டிரா அப்படிங்கிறத அடையணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கமாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மகாராஷ்டிரா மாநில அரசு வந்து செய்கிறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து மகாராஷ்டிரா. அடுத்து, தீவிர வறுமையை ஒழித்த முதல் இந்திய மாநிலம். ஸோ நம்ம இந்தியாவோட ஸ்டேட்லேயே எந்த ஸ்டேட் வந்து தீவிர வறுமையை ஒழித்த முதல் இந்திய மாநிலமாக வரலாற்று சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம்? கேரளா. ஸோ கேரளாவில் தான் வந்து வறுமையை ஒழித்த முதல் மாநிலமாக இருக்கு. ஸோ இதில் வந்து கேரளாவோட அந்த மாநிலம் உருவான தினம் வந்து நவம்பர் 1. அந்த தேதி அன்னைக்கு அவங்களோட மாநில சட்டமன்றத்தில் வந்து முதல்வர் வந்து இந்த சாதனையை அறிவிச்சிருக்காரு. ஓகேவா? ஸோ கேரளா மாநிலத்தோட உருவாக்க தினம், அதை வந்து கேரள பிரவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ மலையாளத்தில் கேரள பிரவின்னு சொல்லுவாங்க. அது வந்து கேரளா உருவான தினம் வந்து நவம்பர் 1 அன்னைக்கு தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் அசுத்தமான நகரங்களில் முதல் இடத்தை பிடித்த நகரம் எது? ஸோ இது வந்து கொஞ்சம் வேதனைக்குரியான ஒரு விஷயம்தான். ஏன்னா எவ்வளவோ நகரங்கள் இந்தியாவில் இருக்குது, அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஒரு நகரம் தான் வந்து இந்தியாவிலேயே அசுத்தமான நகரங்களில் முதலிடத்தில் இருக்குது. எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை. ஓகேவா? ஸோ 2வது இடத்துல இருக்கு வந்து லூதியானா, 3வது இடத்துல இருக்கிறது சென்னை, 4வது இடத்துல இருக்கிறது ராஞ்சி. ஓகேவா? ஸோ இதில் 2 மாநிலங்கள் முதல் 5 இடத்துல, அடுத்து வந்து 5வதுல பெங்களூர் இருக்கு. ஓகேவா? ஸோ பெங்களூர் இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்டு 2 இடத்துலையுமே வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் உள்ள நகரமான மதுரையும் சென்னையும் தான் வந்திருக்கு. ஸோ இந்தியாவின் அசுத்தமான நகரங்களில் முதலிடம் பிடித்த நகரம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மதுரை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தேசிய இணைய விதான் செயலி. ஸோ ஒரு ஆப் வந்து உருவாக்கியிருக்காங்க, NEVA அப்படிங்கிறது. ஸோ NEVAனா நேஷ்னல் விதான், ஈவிங்கிறது விதான். ஓகேவா? ஸோ இப்படி போட்டிருப்பாங்க. விதான் அப்ளிகேஷன் அப்படிங்கிறதான் தேசிய இணைய விதான் செயலி. இது குறித்த 3வது தேசிய மாநாடு வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் நடந்திருக்கு. ஸோ இந்த மாநாட்டில் வந்து யார் இந்த ஆப்பை வந்து அறிமுகம் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற விவகார அமைச்சகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் தான் வந்து இந்த செயலியை வந்து வெளியிட்டிருக்காங்க நியூ டெல்லியில். இதோட மெயினாக வந்து இந்த NEVAன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஆப்போட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழே வந்து இந்த ஆப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லா மாநில சட்டமன்றங்கள்லையுமே வந்து காகிதத்தை பயன்படுத்தக்கூடாது, காகிதம் இல்லாமல் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும், அதே மாதிரி ஒரு நாடு ஒரு செயலி, ஓகேவா, நம்ம நாட்டோட ஒரு செயலி அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஆப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து 7வது இந்தோ பசிபிக் பிராந்திய பேச்சுவார்த்தையினை புதுடெல்லியில் நடத்திய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 7வது இந்தோ பசிபிக் பிராந்திய பேச்சுவார்த்தையை டெல்லியில் தொடங்கிய அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா கடற்படை அமைப்பு. இந்தியாவோட கடற்படை தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பேச்சுவார்த்தையை நியூ டெல்லியில். IPRDன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த பேச்சுவார்த்தைக்கு பேர் IPRD 2025. இதை கடற்படை வந்து உருவாக்கியிருக்காங்க. அண்ட் இதோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டிங் ஹோலிஸ்டிக் மேரிடைம் செக்யூரிட்டி அண்ட் growth, ரீஜனல் கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் கெப்பாசிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறதான் இதோட நோக்கமாக இருக்கிறது. அடுத்து நவ்ராதேஹி அப்படிங்கிற வனவிலங்கு சரணாலயம். இந்த நவ்ராதேஹி அப்படிங்கிறது வந்து ஒரு வனவிலங்கு சரணாலயம். இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கதான் வந்து நவ்ராதேஹி வனவிலங்கு சரணாலயம். அண்ட் இங்கே வந்து இன்னொன்று கொண்டு வந்திருக்காங்க இந்த சரணாலயத்தில் சிவிங்கி புலிகள்.
ஓகேவா. சிவிங்கி புலிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய புலிகளுக்கான இடமாகவும் இந்த சரணாலயம் வந்து இருக்கு. ஸோ இது வந்து ரீசண்டாக இந்த வருஷம் வந்து சிவிங்கி புலிகளை இந்த வனவிலங்கு சரணாலயத்தில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, யுனெஸ்கோ அமைப்பானது ஆக்கப்பூர்வமான அறுசுவை உணவுகள் நகரம் என்று அறிவித்த நகரம் எது? ஸோ யுனெஸ்கோ வந்து சொல்லியிருக்காங்க, யுனெஸ்கோ அமைப்பினால அறிவிக்கப்பட்டது. என்ன சொல்றாங்கன்னா, அறுசுவை உணவியல் நகரமாக எந்த நகரம் வந்து செலக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னோ. இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லக்னோ தான் வந்து ஆக்கப்பூர்வமான அறுசுவை உணவுகள் நகரமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு இந்த வருடம். அடுத்த கேள்வி, கேந்திரிய கிருஷ் மந்திரி தக்ஷதா பதக் விருது. ஓகேவா. ஸோ இந்த விருது வந்து எந்த துறையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கேந்திரிய கிருஷ் மந்திரி தக்ஷதா பதக் விருது. இந்த விருது வந்து இங்க சொன்ன எல்லா அமைப்புல உள்ள உறுப்பினர்களுக்கும் வழங்கப்படுது. ஸோ இதுக்கு வந்து 4 ஆப்ஷனுமே கரெக்ட் தான். காவல்துறையில் இருக்கவங்க, ஆயுதப்படையில் இருக்கவங்க, பாதுகாப்பு அமைப்புல இருக்கக்கூடியவங்க, தடயவியல் அறிவியல் அமைப்புன்னு சொல்லுவாங்களா, ஃபாரன்சிக்ஸ், அந்த அமைப்பில் இருக்கக்கூடியவங்க, இந்த 4 அமைப்பில் இருக்கக்கூடிய சிறந்து விளங்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு தான் இந்த கேந்திரிய கிரிக் மந்திரி தக்ஷதா பதக் விருது என்பது வழங்கப்படுகிறது. ஓகேவா. ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 2025ஆம் ஆண்டு FIDE உலக சதுரங்க கோப்பை போட்டி வந்து எங்க தொடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை, கோவா, டெல்லியில், கோவாவில் தான் வந்து தொடங்கியிருக்கு உலக சதுரங்க கோப்பை போட்டி. அடுத்து 2025ஆம் ஆண்டோட சிறந்த சொல்லாக, ஓகேவா. ஸோ இது வந்து dictionary.com அப்படிங்கிற நிறுவனம் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அறிவிச்சிருக்காங்க. dictionary.comங்கிற நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க 2025ஓட சிறந்த சொல்லாக 67 அப்படிங்கிற நம்பரை தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதை 67ன்னு சொல்லலாம், இல்லைன்னா 67 அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 67 அப்படின்னு சொல்லி உச்சரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு இதை அறிவிக்கிறாங்களே, அப்போ அது ரொம்ப மீனிங்ஃபுல்லான வேர்டுன்னு கேட்டிங்கன்னா கிடையாது, எந்த ஒரு அர்த்தமே இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷனில் வந்து நிறைய வார்த்தைகள், நிறைய பேச்சு வழக்குகள் வந்து அர்த்தமற்றதாக தான் இருக்கு அப்படிங்கிறத சுட்டி காட்டணும் இந்த இளையோருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 67ங்கிற நம்பரை வந்து சிறந்த சொல்லாக அறிவிச்சிருக்காங்களாம். ஸோ இதோட வந்து இந்த நவம்பர் 4 அன்னைக்கு நடந்த எல்லா முக்கியமான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸும் பார்த்தாச்சு. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ உங்களுக்கு கொடுக்குறோம். தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.